Victory begins at Vidyalakshmi. ஹாய் வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் புத்தம் புதிய செயல்பாடுகளுடன் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரும் வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வகுப்புல நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 12ஆம் வகுப்பு இயல் 1 கண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய செய்யுள் பகுதியை நாம் இந்த வகுப்பில் காண இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் தலைப்பாக நுழையும் முன் என்ற செய்தியில் இருந்து 1 மதிப்பெண் வினாவாகவும் சில நேரங்களில் இதிலிருந்து 2 மதிப்பெண் வினாக்களாகவும் கேட்கப்படும். அவற்றினுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். கவிதை பேழை இயல் 1 தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்மளுக்கு செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க. இது எந்த நூலிலிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய தண்டி அலங்கார நூல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்ப தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலாக இங்கே நம் பாடப்பகுதியில தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தலைப்புல இடம்பெற்றிருக்கக்கூடியது. ரைட். இப்ப இதுல ஒரு மார்க் கேள்வி பாருங்க. தமிழ் எத்தகைய வலிமை வாய்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தமிழ் எத்தகைய வலிமை வாய்ந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது எது அப்படின்னு சொன்னா தமிழ். அப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டினா தமிழ் எத்தகைய வலிமை மிக்கது அப்படின்னு சொன்னா வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் அப்படின்னு இந்த ஒரு லைன் எழுதுனா 2 மார்க். இல்ல சார் இதுல இருந்து 1 மதிப்பெண் வினாவாக என்ன கேட்பாங்க அப்படின்னா வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது டேஷ். அப்ப அதுல தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு இது போல கொடுத்தாங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய விடை தமிழ். 2வது நிலத்தினும் பெரியது, நிலத்தினுடைய பரப்பை விட பெரியது எங்களுடைய மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. வானினும் உயர்ந்தது, வானினுட மிக உயர்ந்தது. கடலினும் ஆழமானது, கடலினுடைய ஆழத்தை விட மிக ஆழமானது நம்மளுடைய தமிழ் மொழி என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். அப்ப தமிழினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விடையை நீங்க எழுதலாம். நிலத்திலும் பெரியது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுகின்றனர். இது தமிழ் மொழியினுடைய சிறப்பினை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குண்டான விடை. நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கும் இப்ப இந்த பாட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதான் இங்க கொடுத்திருக்காங்க. நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கும் அதற்கு மேலாகவும் விளங்கக்கூடிய தமிழை போற்றுகின்ற இந்த புலவருடைய பாடல் இங்கே நமக்கு பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடியது. எந்த நூல்ல இருந்து? அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல இருந்து நம்மளுக்கு ஒரு தலைப்பு வந்திருக்கு. அந்த தலைப்பு என்னன்னு கேட்டா தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தலைப்பு. ஓகே. அப்போ 1 மதிப்பெண் வினாவாக வானம் அளந்தது அனைத்தையும் அளக்க வலிமை மிக்கது எது என்று கேட்டால் தமிழ். தமிழ் மொழியினுடைய சிறப்புன்னு கேட்டா நிலத்திலும் பெரிது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழினுடைய பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். இதுவே தமிழ் மொழியினுடைய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பாட்டில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கதிரவனையும் தமிழ் மொழியும் ஒப்பிட்டு பிறகு ஒன்றில் ஒன்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த பாடல் நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடியது. ரைட். அதற்கு முன்பாக இந்த நூல் பற்றிய குறிப்பு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நூல் பற்றிய குறிப்பு தெரிஞ்சுக்கணும். ரைட். முதல்ல அணி இலக்கணம். தமிழ்ல இலக்கணம் மொத்தம் எத்தனை சார் அப்படின்னா 5 வகையான இலக்கணங்கள் இருக்குன்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இல்லையா? இந்த 5ம் தமிழ் இலக்கணமாக சொல்லக்கூடியது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதுல அணி இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னு சொன்னா நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய தண்டி அலங்காரம். அந்த நூல் பற்றிய குறிப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 4 மார்க் கொஸ்டினா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? வாங்க தண்டி அலங்காரம் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி கேட்டா முதல் பாயிண்ட் பாருங்க. தமிழில் அலங்காரம் என்ற தலைப்பில் தோன்றிய முதல் நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். அலங்காரம் என்ற பெயரில் அமைந்த முதல் நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். தமிழில் 5 வகை இலக்கணங்களான
எழுத்து, சொல், பொருள், யாப்பு. இவற்றுள் அணி என்பனவற்றில் அணி இலக்கணத்தை விளக்க எழுந்த நூல் தண்டி அலங்காரம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இவற்றுள் அணி இலக்கணத்தை விளக்க எழுந்த நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். அப்ப நூல் குறிப்புல முதல் 2 பாயிண்ட் சொல்லிட்டுனா, அலங்காரம் என்ற பெயரில் தோன்றிய முதல் நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். இது எந்த நூலினுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லுதுன்னு அப்படின்னு கேட்டா அணி இலக்கணத்தை விளக்க எழுந்த நூல் இந்த தண்டி அலங்காரம். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. சரி சார், நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலோ அது என்ன விடை அப்படின்னு கேட்டா இந்நூல் காவிய தர்சம். என்ன நூலு? காவிய தர்சம். அதுக்கு தமிழ்ல என்ன சார் அப்படின்னா கவிதை கண்ணாடி. காவிய தர்சம் என்ற நூலுக்கு தமிழ்ல பெயர் என்ன? கவிதை கண்ணாடி. அப்ப இந்த காவிய தர்சம் எந்த மொழி நூல்? அது ஒரு வடமொழி இலக்கண நூல். அது ஒரு வடமொழி இலக்கண நூல். அப்ப வடமொழியில இலக்கண நூலாக இருக்கக்கூடிய அந்த காவிய தர்சம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுதான் தமிழில் தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடியது. ரைட்? அப்ப காவிய தர்சம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். அப்ப காவிய தர்சம் என்ற நூலுக்கு தமிழ்ல என்ன பெயர்னு கேட்டா கவிதை கண்ணாடி. இந்த அளவுக்கு ஆராய்ந்து படித்தோமானால் 1 மார்க் நம்ம இழக்க மாட்டோம். அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்நூல்ல சரி சார், இந்த தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை பற்றி கூறுவதுன்னு சொன்னீங்க. வடமொழி நூலாக சொல்லக்கூடிய காவிய தர்சம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்க. அந்த நூலுல இந்த தண்டி அலங்காரத்துல மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 3 பெரும்பிரிவுகள் இருக்கு. அந்த 3 பிரிவுகள் என்னென்னு கேட்டா 1 பொதுவியல், 2வது பொருள் அணியியல், 3வது சொல் அணி இயல் என்று 3 பெரும் பிரிவுகளை உடையது. இப்போ உங்க கையில இருக்கிற தமிழ் புத்தகம் தான் தண்டி அலங்காரம் என்ற புத்தகமா வைத்துக் கொள்ளுங்கள். அதை 3 பிரிவா பிரிச்சுக்குங்க. முதல் பிரிவுக்கு பேரு பொதுவியல், 2வது பிரிவுக்கு பேரு பொருள் அணி இயல், 3வது பிரிவுக்கு பேரு சொல் அணி இயல். இப்படி 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. சரி சார், இதுல நம்ம பாட தலைப்பு எந்த பிரிவில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கக்கூடிய பொருள் அணி இயல் இருந்து நமக்கு தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய பாடம். ஓகே, இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, அப்ப இதையும் 1 மார்க்களை கேட்பாங்க. தண்டி அலங்கார பாடலாக தண்ணீர் இல்லாத தமிழ் இடம்பெற்றுள்ள பிரிவு எது அப்படின்னு கேட்டா பொருள் அணி இயல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. ஓகே, அடுத்தது இந்த நூல் பற்றிய குறிப்பில இன்னும் சில விஷயம். சார், நீங்க சொன்னீங்க தண்டி அலங்காரம் 3 பிரிவுகளை உடையதுன்னு சொன்னீங்க. பொதுவியல், பொருள் அணியல், சொல் அணியல் சொன்னீங்க. ரைட், இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நூலினுடைய சிறப்புகளை நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். பாருங்க, பொதுவியல் அப்படின்னு சொன்ன பிரிவுல உள்ள அடக்கமாக 4 வகையான செய்யுள்கள் அடங்கி இருக்கா. அந்த 4 வகையான செய்யுள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 1 முத்தக செய்யுள், இன்னொன்று குலக செய்யுள், இன்னொன்று தொகைநிலை செய்யுள், இன்னொன்று தொடர்நிலை செய்யுள். சார், முத்தக செய்யுள், குலக செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள் இது எல்லாம் எங்க சார் விளக்கம் அப்படின்னா நம்ம காப்பிய இலக்கணம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அந்த இடத்துல வரும்போது இவற்றினுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். ஆக பொதுவியல்ல மொத்தம் எத்தனை செய்யுள்களை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா 4 வகையான செய்யுள்களை உள்ளடக்கி இருக்கு. அது என்னென்னது 1 மார்க்கிலும் கேட்கலாம். 1 முத்தக செய்யுள், குலக செய்யுள், அடுத்தது பாத்தீங்கன்னா தொகைநிலை செய்யுள், இன்னொன்னு தொடர்நிலை செய்யுள். ஓகே, அடுத்தது பொருள் அணியல். 2வது பிரிவு என்ன? பொருள் அணி இயல். இதுல 37 வகையான அணிகளின் இலக்கணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வகையான அணி இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கு? 37 வகையான அணி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பிரிவு தண்டி அலங்காரத்துல ஒரு பிரிவு எதுன்னு கேட்டா பொருள் அணி இயல். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், உவமை அணினா என்ன, உருவக அணினா என்ன, வேற்றுமை அணினா என்ன, தற்குறிப்பேற்ற அணினா என்ன, தீவக அணினா என்ன, சொல் பொருள் பின்வரு நிலை அணினா என்ன, இது போன்ற 37 வகையான அணிகளுக்கு இலக்கணத்தை வகுத்து உரைக்கக்கூடிய பிரிவு எதுன்னு கேட்டா இந்த தண்டி அலங்கார நூல்ல பொருள் அணி இயல் என்று சொல்லக்கூடிய பிரிவுல அடங்கக்கூடியது. சரி சரி, நல்ல விளக்கம். அடுத்தது 3வது பிரிவாக சொல் அணி இயல் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா? அதுல எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மடக்கு, சித்திரக்கவி,
வழக்குகளினுடைய வகைகள், இயல்பு வழக்கு, உலக வழக்கு, இயல்பு வழக்கு, இப்படின்னு வழக்குகளை பற்றி பேசக்கூடியது. ரைட்? எந்த பிரிவுல இருக்கு? சொல் அணி இயல் என்று சொல்லக்கூடிய பிரிவுல எதெல்லாம் பற்றி பேசுகிறது? மடக்கு, சித்திரக்கவி, அடுத்தது பாத்தீங்கன்னா வழக்குகளினுடைய வகைகளை பற்றி 35 நூற்பாக்களிலும் விளக்கப்படுகிறது. 35 நூற்பாக்களை கொண்டு விளக்கப்படக்கூடிய ஒரு பிரிவு தண்டி அலங்காரத்துல எந்த பிரிவுன்னு கேட்டா சொல் அணி இயல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. இது கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினா கேட்டா நீங்க எழுதுவதற்கு தயார். முத்தக செய்யுள், குலக செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள் உள்ளடக்கி பேசப்படும் தண்டி அலங்கார பிரிவுகளில் ஒன்று எதுன்னு கேட்டா அழகா சொல்லலாம் பொதுவியல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் இல்ல, 37 வகையான அணி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய தண்டி அலங்கார பிரிவு எதுன்னு கேட்டா நடுவுல இருக்கக்கூடிய பொருள் அணி இயல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. சார் எனக்கு அதையெல்லாம் வேண்டாம், சித்திரக்கவி, மடக்கு மற்றும் வழக்குகளுடைய வகைகளை பற்றி விளக்கக்கூடிய பிரிவு தண்டி அலங்காரத்துல எந்த பிரிவுன்னு கேட்டா சொல் அணியல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. அதுல எத்தனை நூற்பாக்களை கொண்டு பேசப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா 35 நூற்பாக்களை கொண்டு பேசப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு விளக்கத்தோட படிச்சோம்னா எளிமையா ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம எதிர்கொள்ள முடியும். அடுத்தது இந்த நூல் குறிப்பிலே இன்னொரு கருத்து, இலக்கண நூலார் மற்றும் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல். எந்த நூல்? தண்டி அலங்காரம். இலக்கண நூலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் உரைநடை ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, உரைநடை நூலாசிரியர்கள், அவங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை எடுத்து தாம் படைக்கக்கூடிய படைப்புகளில் விளக்கக்கூடியவர்கள். ஆக இலக்கண நூலார் மற்றும் உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது இந்த தண்டி அலங்காரம். அடுத்து இந்நூல் தற்சிறப்பும் காப்பும் நீங்க 124 சூத்திரங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கு. அப்ப தண்டி அலங்காரத்தில் உள்ள சூத்திரங்கள் அல்லது நூற்பாக்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 124. ஓகே, எது எது நீங்க? தற்சிறப்பும் காப்பும் நீங்க 124 சூத்திரங்களை கொண்டு விளக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா தண்டி அலங்காரம். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் சொல்லி இருக்கேன். இந்த 7 கருத்துக்களை உள்ளடக்கி எழுதுனீங்கன்னா தண்டி அலங்காரம் நூல் பற்றிய குறிப்புக்கு 4 மதிப்பெண் நிறைவா நீங்க வாங்கிடலாம். இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினாவிற்குரிய வினாக்கள் கேட்டா கூட உங்களால எழுத முடியும். சரி சரி, இப்ப நூல் பற்றிய குறிப்புகளை சொல்லிட்டீங்க. இப்ப இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பற்றிய குறிப்பு, இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பற்றிய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. இதுவும் ஒரு 4 மதிப்பெண் வினாக்களை கேட்கலாம். இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினாவாகவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல் கருத்து, தண்டி என்ற ஆசிரியர் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டா இந்நூலின் ஆசிரியர் தண்டி என்னும் புலவர் ஆவார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சார் அப்படின்னு கேட்டா சோழ நாட்டை சேர்ந்தவர். எந்த நாடு? சோழ நாட்டை சேர்ந்தவர். இதற்கு ஆதாரம் கீழே சொல்ல போறேன் பாருங்க. இந்நூல் சோழனுடைய அவைக்களத்தில் அரங்கேற்றப்பட்டது. இந்த நூல் எங்க சார் அரங்கேற்றப்பட்டது? சோழ நாட்டினுடைய அரசனுடைய அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. எப்படி திருக்குறள் மதுரையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதோ அது போல இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல் சோழ நாட்டுல அரசவையில அவைக்களத்துல இந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன் பாருங்க. அம்பிகாபதியினுடைய சிறப்பு பொருந்திய தவத்தால், யார் அந்த அம்பிகாபதி? பாடல்ல கேட்டிருப்பீங்க, அம்பிகாபதி அமராவதி காதல் நிகழ்வுலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்பிகாபதி சோழ நாட்டு மன்னன் மகன் அம்பிகாபதி சிறப்பு பொருந்திய தவத்தால் மகனாக தோன்றியவரும் மேன்மேலும் புகழை உடையவருமாக விளங்கியவரே இந்த தண்டி அலங்காரத்தை இயற்றிய தமிழ் தண்டி அடிகள். யார் இவரு? அம்பிகாபதி என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டினுடைய இளவரசனாக சொல்லக்கூடிய அம்பிகாபதி சிறப்பு பொருந்திய தவத்தால் மகனாக தோன்றியவரும் மேன்மேலும் புகழை உடையவருமாக விளங்கியவரே இந்த தண்டி அலங்காரத்தை இயற்றிய தண்டி அடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த புலவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்போ சோழ நாட்டை சேர்ந்தவர் என்றது உனக்கு ஆதாரத்தோட நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, அடுத்தது சரி சார், இவரை பற்றிய மேலும் குறிப்புகள். இவர் சிவப்பற்று உடையவர். அப்படின்னா என்ன? சிவ தொண்டனாக இருந்து சிவ பாடல்களை பாடக்கூடியவர். சரி சார், சிவப்பற்று மட்டும் உடையவரா? இல்ல, திருமாலையும் பற்றி பாடுபவர்.
அடுத்தது இவர் வடமொழியில் காவிய தர்சம் என்னும் இலக்கண நூலையும் பார்த்தல. காவிய தர்சம் என்ற வடமொழி நூலுக்கு தமிழ் பெயர் என்ன சொன்னோம்? கவிதை கண்ணாடி. அந்த நூலை தழுவிதான் தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய தமிழ் அணி இலக்கண நூல் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப காவிய தர்சம் என்னும் இலக்கண நூலையும் அவந்தி சுந்தரி என்று சொல்லக்கூடிய வசன காவிய நூலையும் இவர் ஏற்றுள்ளார். அப்ப இதுல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் எடுக்கலாமா? தண்டி ஆசிரியர் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டா, ஒண்ணு காவிய தர்சம், இன்னொன்று அவந்தி சுந்தரி என்று சொல்லக்கூடிய வசன நூல். அப்ப காவிய தர்சம் என்பது வடமொழி இலக்கண நூல். சரியா? அடுத்தது, சரி சார் இவ்வளவு சொன்னீங்க, இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு காலத்திற்குரியவர். இப்படி ஒரு 5 கருத்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இது தண்டி என்ற ஆசிரியர் பற்றிய குறிப்புல கேட்டா ஒரு 4 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் விடைகளை எழுதினா சிறப்பு. இதிலிருந்து 1 மதிப்பெண் வினாவுக்கும் உங்களுக்கு ஏற்புடையதாக அமையும். சரி சார், நூல் பற்றிய குறிப்புகளை சொன்னீங்க, ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய அந்த பாடல் என்ன அப்படின்றத பாடி அதற்குண்டான பொருள் விளக்கத்தையும் இப்ப நான் சொல்ல போறேன். வாங்க. இப்ப இந்த பாடலுடைய அமைப்பு பாருங்க. முதல்ல பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அளவுத்து எல்லா அடிகளோட 4 அடிகள் கொண்டு காணப்படுகிறது இல்லையா? பாருங்க, முதல் அடி இது இல்லையா? முதல் அடியில மொத்தம் எத்தனை சீர் இருக்கு பாருங்க. ஓங்கலிடை, வந்து, உயர்ந்தோர், தொட விளங்கி 4 சீர் இருக்கா? 2வது அடியில பாருங்க, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள், இதுலயும் 4 சீர்கள் இருக்கு. 3வது அடியிலையும் பாருங்க, மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது, இதுலயும் 4 சீர்கள் இருக்கு. 4வது அடியில பாருங்க, தன்னேர் இல்லாத தமிழ். என்ன சார் இதுல 4 சீர்கள் வருதா? இல்லையே. கடைசி அடி எத்தனை சீர்கள் இருக்கு? 3 சீர்கள் தான் இருக்கு. அளவுத்து எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி முச்சீராக இருந்தால் அது என்னப்பான்றத நம்ம 8ஆம் வகுப்புலயே உங்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? அது என்னப்பா? வெண்பா. என்னப்பா? வெண்பா. திருக்குறள் எடுத்துங்க. முதல் அடி பாத்தீங்கன்னா 4 சீர் இருக்கும், 2வது அடி பாத்தீங்கன்னா 3 சீர் இருக்கும். எனவே அது குறள் வெண்பான்னு சொன்னோம். அதே போலதான் இங்க அளவுத்து எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி முச்சீராக வந்ததுனால இது எவ்வகை பான்னு கேட்டா வெண்பா. சரி சார், வெண்பான்னு தெரிஞ்சு போச்சு. வெண்பாவுடைய வகைகள் மொத்தம் எத்தனைன்றது தெரியும் இல்லையா நமக்கு? 7 வகைகள். அதுல இது எதனுடைய வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பா. ஏன் நேரிசை வெண்பா? என்ன காரணம் எனக்கு சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. பாருங்க, 2ஆம் அடியில இந்த இடத்துல ஒரு தனிச்சொல்லாக பெற்று வந்தாலே அது நேரிசை. எனவே 2ஆம் அடியில ஒரு தனிச்சொல்லாக பெற்று வந்தாலே அது நேரிசை. சரி, அது மட்டும்தானா சார்? இல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன். அது என்ன விஷயம்? 2ஆம் அடியில முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்து பாருங்க, இங்கு இருக்கு. அதே அடியில தனிச்சொல்லாக வந்திருக்கக்கூடிய அந்த சொல்லினுடைய 2ஆம் எழுத்து பாருங்க, இங்கு. இப்படி அளவுத்து அதே எழுத்து இருந்து தனிச்சொல்லாக வந்து அளவுத்து அதே எழுத்தாக இருந்தால் அது நேரிசை வெண்பா. இப்ப புரிஞ்சிடுச்சா? நேரிசை வெண்பாவினுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அந்த அடிப்படையில இந்த பாட்டினுடைய பாவகை என்னன்னு கேட்டா நேரிசை வெண்பா. தேர்வுல கேட்பாங்க, பாடலை எழுதி பாவகையும் குறிப்பிடுகன்னு கேட்பாங்க. அப்ப பாவகை நீங்க எடுத்து எழுதுங்க, நேரிசை வெண்பான விளக்கம் கொடுத்துட்டு அதனால மறக்க முடியாது. இப்ப பாட்டுக்குள்ள போலாம் வாங்க. முதல் அடி, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி. அது என்ன சார் ஓங்கலிடை? ஓங்கி காணப்படுகின்ற பகுதி, உயர்ந்த பகுதி இல்லையா? ஓங்கல் இடை அப்படின்னா குறிப்பா நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு மலையை எடுத்துக்கிறேன். ஓங்கி உயர்ந்த மலைப்பகுதிக்கிடையே வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி. உயர்ந்தோர்னா யார் சார்? சான்றோர்களால். யாரு? சான்றோர்களால். ரைட், சான்றோர்களால் தொட விளங்கி அப்படின்னா தொழும்படியாக. தொட விளங்கினா என்ன அர்த்தம்? தொழும்படியாக. சார் புரியல சார் இல்லையா? உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொட விளங்கி அப்படின்னா என்னன்னா உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி சான்றோர்களால் வணங்கும்படியாக. நம்ம கிராமத்துல கூட பார்க்கலாம், வயதான பெரியவர்கள் காலையில குளத்துல நீராடி விட்டு துண்டையில தன்னுடைய உடலை துடைத்து கொண்டு சூரிய பகவானை நோக்கி தொழுவார்கள். பார்த்திருக்கீங்களா? ரைட். அது போல சான்றோர்களால் தொழும்படியாக எது சார்? மலைகளுக்கிடையே
தோன்றி வருகின்ற கதிரவன். மலைகளுக்கிடையே தோன்றி வருகின்ற கதிரவன் ஒரு பொருள். ஒரு பொருள் என்ன? உயர்ந்தோங்கிய மலைகளுக்கிடையே தோன்றி வருகின்ற கதிரவனை சான்றோர்களால் வணங்கும்படியாக. சரி, இன்னொரு பொருள், நம்ம தமிழ் மொழி எங்க தோன்றியது? பொதிகை மலையில தோன்றியது. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அகத்தியர் என்று சொல்லக்கூடிய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த புராணம் தெரியும் நினைக்கிறேன், அதை சொல்லுவதற்கு இன்னொரு வகுப்பை நான் பயன்படுத்துகிறேன். சரியா? அந்த அகத்திய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த மொழி பொதிகை மலையில தோன்றியது. அப்ப நான் உயர்ந்தோங்கிய மலைப்பகுதியில எந்த மொழி தோன்றியது? தமிழ் மொழி தோன்றியது. ஒண்ணு கதிரவனை சொல்லிட்டேன், இப்ப நான் தமிழ் மொழிக்கு இந்த தொடரை எடுத்துக்கிறேன். அப்ப உயர்ந்தோங்கிய பொதிகை மலையில தோன்றிய தமிழை சான்றோர்களால் தொழும்படியாக ரெண்டு கருத்து சொல்லி இருக்கேன். ஒண்ணு கதிரவனை பற்றி, இன்னொன்னு தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி வருகின்ற கதிரவனை சான்றோர்களால் தொழும்படியாகவும், இன்னொன்று உயர்ந்தோங்கிய பொதிகை மலையில் தோன்றிய தமிழை சான்றோர்களால் தொழும்படியாகவும் சொல்லியிருக்க. இரண்டாவது, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஞாலம்னா என்ன சார்? உலகம். ஞாலம்னா என்ன பொருள்? உலகம். அது என்ன? ஏங்கு ஒளி. ஒளினா என்ன? ஒளி போட்டிருக்காங்க பாருங்க. ஒளினா இந்த இடத்துல ஓசை. ஒளினா என்ன பொருள்? ஓசை. உயர் அளவுக்கு அதிகமான ஓசையை எழுப்புகின்ற கடல் நீரை கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்திய நாடு ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க, பெனிசுலான்னு சொல்லுவாங்க. ஏன்? மூன்று புறமும் கடலால, ஒரு புறம் நிலத்தால சூழப்பட்டிருக்கு. எனவே இந்தியா ஒரு தீபகற்ப நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடல் நீரினுடைய இந்த உலகத்துல கடல் நீரினுடைய தன்மையில அந்த கடல் நீரிலிருந்து தோன்றுகின்ற, இந்த கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா காலையில சூரிய உதயத்தை பார்க்கலாம். கடல் நடுவில் இருந்து, கடல் நீரினுடைய நடுவில் இருந்து சூரியன் உதயம் ஆவதை போல காட்சி தரும். அது போல கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய இருளை அகற்றக்கூடியவன். கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய இருளை அகற்றுபவன் ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ். என்ன சார் அது? உலகத்தினுடைய புற இருளை அகற்றுவது அப்படின்னா வெளிப்புறத்துல. இப்ப பாருங்க, டே டைம் வெளிப்புறத்துல வெளிச்சமா இருக்கு. அதற்கு காரணம் மலைகளுக்கிடையே உயர்ந்தோங்கி காணப்படுகின்ற கதிரவன். சரி, மக்களிடத்துல அறியாமை என்ற அக இருளை அகற்றுவது எது என்று சொன்னால் தமிழ். இப்படி கடல் சூழ்ந்த இந்த உலகத்தினுடைய இருளை, ஒன்று புற இருள், இன்னொன்று அக இருள். புற இருளை போக்குபவன் கதிரவன், அக இருளை போக்கக்கூடியவன் தமிழ். இப்படி இருள் அகற்றும் இரண்டில் ஆங்கவற்றுள், அப்படி இருள் அகற்றக்கூடிய அவற்றினுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று. தனி ஆழி. ஆழினா என்னன்றது தெரியும், கடல். ஆழினா என்ன? கடல். மோதிரம், சக்கரம் அப்படின்னு பொருள் உண்டு இல்லையா? அழகா சின்ன தம்பி படத்துல ஒரு பாட்டு வரும், ஆழியிலே கண்டெடுத்த அற்புத முத்தே. அப்ப ஆழினா கடல். அப்ப அந்த கடல்ல தோன்றுகின்ற வெம்மை கதிரவன், வெம்மை பொருந்திய, வெம்மை ஒளி பொருந்திய கதிரவன், அது ஒன்று. ஏனையது மற்றொன்று என்ன சார் அப்படின்னு கேட்டா, தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாத தமிழ் மொழி. இருளை அகற்றக்கூடிய இரண்டினுள் ஒன்று கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகர் இல்லாத தமிழ். அப்படின்னு இந்த பாட்டில் இருளை அகற்றக்கூடிய இரண்டு பொருள்களை முதலில் ஒப்புமைப்படுத்தி பிறகு ஒன்றினுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுகின்றனர் இல்லையா? முதல்ல ரெண்டுமே மலைகளுக்கிடையே தோன்றி சான்றோர்களால் வணங்கப்படக்கூடியது அப்படின்னு ஒற்றுமையை சொல்லி, அவற்றுள் ஒன்று புற இருளை நீக்கக்கூடிய கதிரவன் என்றும் மக்களுடைய அறியாமை இருளை நீக்கக்கூடிய தமிழ் மொழி என்றும் ஒப்பிட்டு, அவற்றுள் தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாதது எது என்று சொன்னால் தன்னேர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றிய சிறப்பை இந்த பாடலில் தண்டி என்று சொல்லக்கூடிய புலவர் தமிழ் மொழியினுடைய சிறப்பினை பற்றி மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கிறார். இந்த அளவிற்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இந்த பாட்டுல என்ன அணி இருக்கு, அணி இலக்கணத்தை கூறக்கூடிய சில நூல்கள் என்ன,
அணி இலக்கணத்தையும் கூறும் சில நூல்கள் என்ன அப்படின்றத இன்னும் பல வினாக்கள் அந்த பகுதியில் இருக்கு. வாங்க அடுத்த பகுதியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.